சார் நான் இங்கதான் சார் பிறந்தேன். மரியாதை மனசுல போதும் சார். நான் இங்கதான் பிறந்தேன். இங்க பிறந்து 25 வருஷம் இங்கதான் படிச்சேன். சென்னையில கிண்டியில பிறந்து வளர்ந்து அப்புறம் எஸ்விசியில படிச்சேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கனவு, ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலில இருந்து பெரிய ட்ரீம் யோசிச்சேன், படிக்கணும், மாஸ்டர்ஸ் படிக்கணும்ட்டு. வீட்லயே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு. ஸோ எனக்கு கைட் பண்ண கூட ஆள் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு. அந்த டைம்ல இன்டர்நெட்லாம் இல்லை. 2000 டைம்ல நான் 2019 முடித்தேன். ஸோ அப்போ இன்டர்நெட்ல ரொம்ப கம்மி, நம்ம ஃபோனில் அப்போ இதெல்லாம் கம்மி. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணவங்களுக்கு அப்படி பார்த்துப்பாங்க. நல்லா படித்தேன் சார். படித்ததால ஒரு இன்னமும் நல்லா படிக்கணும்னு ஆசை இருந்தது. சின்ன வயசுலேருந்தே பெருசாக ரொம்ப ட்ரீம் பண்ணுவேன். அதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது. ஆனால் படிக்கணும்னு மட்டும் ஒன்று இருந்தது. அங்கே போய் படித்தேன் சார். படிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 9 இயர்ஸாக இருக்கேன் யூஎஸ்ல. அப்படியே இந்த டைமில் ஃப்ரீ டைம் இருக்கும், தனியாக தான் இருப்பாங்க. சரி சும்மா எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப டான்ஸ்லாம் ஆசை. அப்படியே டான்ஸ் ஆடினேன். அப்படியே சும்மா அப்படியே லிரிக்ஸ் பண்ணியாக எழுதிட்டு இருந்தேன். அப்படியே டேரக்ஷனும் இங்கேருந்து ஹெல்ப் கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸும் கிட்டலாம். அவங்கெல்லாம் சொல்லுவாங்க இங்கேருந்து ஹார்ட்லேருந்து இப்படி போகணும் அப்படி போகணும்னு. பட் அங்கேருந்து அவங்க சொல்லும் போது நம்ம விஷயம் நம்ம யோசிக்க முடியல. சரி இவ்வளோ படிச்சிட்டோம், இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், தப்பு இல்லை, தோத்தா கூட நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு ட்ரை பண்ணேன் சார். அதான் பொல்லாத காதல். அதுக்கப்புறம் அப்படியே மச்சா சாகம் ட்ரை பண்ணேன், டைரக்ஷன் லிரிக்ஸு ட்ரை பண்ணேன். அப்புறம் இப்போ ஹாஃப் பாட்டில் ட்ரை பண்ணேன் சார். ஸோ இதுதான் என்னோட பாத் சார். இல்ல விலகாதேன்னு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம். பட் விலகாதேல ஆல்ரெடி நிறைய பேர் இருந்தது. அதுக்கப்புறம் அது அரை பாட்டில், ஹாஃப் பாட்டில் ஈஸியா இருந்தது வாயில். ஸோ அதனால இதர் அரை பாட்டில் போலாமா ஹாஃப் பாட்டில் போலாமான்னு இது பண்ணோம். பட் ஹாஃப் பாட்டில் சூஸ் பண்ணோம். யூடியூப் சர்ச்ல பார்த்து அவ்வளவுதான். அப்பெல்லாம் இல்ல, எனக்கு என் ஃபேஸ் நம்ம செட் ஆகணும். நான் சில முகச்சு ஐயா அரை பாட்டில் எங்க இருக்கு, விஷ பாட்டில் எங்க இருக்கு? இல்ல இவங்க அது விஷ பாட்டில், அது வேற ஏதோ சீரீஸ்ல, இவங்க இருந்த சீரீஸ்ல செம ஸ்வீட் அப்படிலாம் இல்லை சார். ஜஸ்ட் எனக்கு ஒரு 2 பேர் மைண்ட்ல இருந்தது. அதுல ரவினை தான் நான் ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் பண்ணேன். சுரேந்திரனை தான் ஹெல்ப் பண்ணாரு. ஸோ கான்டாக்ட் பண்ணதான் சொன்னேன்ல சார், அப்படிதான் நடந்தது. ஸோ லைக் சொன்ன டைம் லைக் லிட்ரலா சார் ஒரு திங் அங்க போய் கத்துக்கிட்டேன் சார். யூஎஸ்ல போயிட்டு சொன்ன டைமுக்கு போகணும், நம்ம சொன்னா கரெக்டா. ஏன்னா நம்ம இந்தியன்ஸ் அங்க என்ன சொல்றாங்கன்னா ஐஎஸ்டின்றாங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ன்றாங்க. நம்ம ஒரு டைம் சொன்னா இன்னொரு டைம் வருவாங்கன்றதால அது. ஸோ அந்த இது சின்ன ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தானே. நம்ம அந்த வந்தானே செம்மையா அந்த டைம்ல இருந்து அவங்க அம்மா இன்னைக்கு கூட சொல்றாங்க காலையில 5 o'clock லைக் ஸ்மால் திங்ஸா இருந்தா கூட அதை நம்ம சீரியஸா எடுத்து பண்ணணும்ன்றது ஒண்ணு இருக்குல்லண்ணா. ஸோ அது பார்க்கும் போது அவங்களோட பேஷன்ல இருந்து நமக்கும் எல்லாருக்கிட்டையும் கத்து போலண்ணா. அதுதான் அண்ணா நான் அங்க ஐடில ஒர்க் பண்றேங்கண்ணா. இல்ல அதுதாண்ணா. அப்படின்ற ஒரு ஆசைகள் எல்லாம் பண்ணலண்ணா. எனக்கு இது கடவுளா அப்படியே ஒண்ணு வந்துச்சு. எங்க அப்பா ஏதோ பின்னாடி பண்ண ஒரு இந்த மியூசிக் டைரக்டர் பையனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அந்த ஹெல்ப் அது எனக்கு அதுக்கப்புறம் அது தெரிஞ்சது. எங்க அப்பா தான் எனக்கு காலேஜ் சீட் ஏதோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸோ அவன் சொல்லும் போது அப்பா தான் பண்ணாரு அப்படின்னும் போது எனக்கு லைக் லிட்டரலா ஏதோ காட் பிளெஸிங் மாதிரி அவனோட சாங் என்கிட்ட வந்துச்சு. அந்த சாங்கை சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம மூஞ்செல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கிட்ட எல்லாம் பண்ணுவாங்க. சரி இதுல என்ன இருக்கு, நமக்கு பிடிச்சி நம்ம ஒண்ணு பண்றோம்னா அது பரவாயில்ல. நிறைய பேர் இப்போ நெகட்டிவ் வைப்ஸ் தான் அதிகமா வருது. ஸோ பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. லைக் நம்ம ட்ரை தானே பண்றோம், தப்பு பண்ணி கத்துக்கு தானே நான் போறோம். ஸோ அதை கத்துக்கிட்டா பரவாயில்ல, கிண்டல் பண்றோம் பண்ணிட்டு போட்டோம். அடுத்ததுல நான் அட்லீஸ்ட் கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆகுது காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நான் ப்ராக்ரஸ். ஆனா மூவி அதெல்லாம் நான் யோசிச்சு கூட பார்க்கணும். அப்படி ஒண்ணு இருந்தா கண்டிப்பா சொல்றேன் நான்.
அதுக்கு முன்னாடி ஒரு 2 சாங் பண்ணிருக்கேன் நான், அதுலயே ஒரு 2 பேர் இருக்காங்க. So but yeah, I really like working with her. So கண்டிப்பா thank you. ஐயா நீங்களா சரி கேளுங்க. ஆக்சுவலி பிக் பாஸ் முடிச்ச உடனே நான் ஜோடி தான் பண்ணேன் மூவிஸ், அது வரைக்கும் எதுவுமே கமிட் பண்ணல. அண்ட் ஆல்பம் சாங்கும் நான் வந்து இது வரைக்கும் பெருசா எதுவுமே பண்ணது கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச சுரேந்தர் அண்ணா வந்து சொன்னாரு. ஸோ அது மூலியமா தான் எனக்கு ஈவி அவங்களுக்கு தெரியும். ஸோ தெரிஞ்சவங்க மூலியமா வந்ததுனால ஸோ நம்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணதுதான் இது. நிறைய விஷயம் நான் பல இருக்க மாதிரி பேசுறியா? என்ன எத்தனை நாள் தெரியும் உனக்கு? இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எல்லாம் கேட்கல. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் போய் நடிக்கும் போது தான் எனக்கு கதையே தெரியும். ஓ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. சோ எதுவுமே பிளான்டோ இதனாலதான் இது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. எல்லாம் தற்செயலாம் நடந்தது. அவ்வளவுதானா? ஐயோ சார் நிறைய படம் அனுபவம் சார் எனக்கு தெரியல நிறைய படங்கள் வருமா அப்படின்னு. பட் ஆனா படங்கள் வாய்ப்புகள் வரும். அதுல வந்து எப்படி சொல்றது, நமக்கு அந்த கதையை பிடிச்சிருக்கா இல்ல பண்ணலாமா அப்படின்னு நம்ம பார்த்து தேர்ந்தெடுத்து பண்ணலாம். வந்தது சார். இன்னும் அப்டேட்ஸ் நிறைய வருது ஃபியூச்சர்ல கொடுக்க சீக்கிரம். ஆல்பம் சாங் பொறுத்த வரைக்கும் எங்க அம்மா பாவம் விட்டுனாரோ. தேவையா தேவையில்லையா அதுவும் கேட்டேன். ஆண்டவர் பண்றாரு, கமலஹாசன் பண்றாரு, அது வந்து நீங்க வந்து ஒரு கேள்விக்குரிய ஒரு வார்த்தையை கரெக்டா சார் தேவையா தேவை கிடையாதுன்றது வந்து நான் சொல்ல முடியாது. பாக்குற மக்கள் தான் அதை டிசைட் பண்ணும். அவங்களுக்கு அந்த ஷோ தேவையா தேவையில்லையா. என் லைஃபுக்கு அது அவசியம். ஒரு ஷோ நான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எனக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து தப்பா இருக்கும். பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா அது வேற விஷயம். ஆஃப்கோர்ஸ் பிக் பாஸ்னால நிறைய பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேவைதான் கண்டிப்பா. சார் ஆல்பம் சாங்கை பொறுத்த வரைக்கும் லவ் மட்டும்தான் இருக்கு, வேற லவ் போர்ஷன் மட்டும்தான் இருக்கு. எத்தனையோ ஆல்பம் சாங்ல ஒரு ஸ்டோரி ஆஃப் கண்டென்ட் இருக்கும். ஆனா நம்ம ஊர்ல மட்டும்தான் ஹீரோ ஹீரோயினுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணியே வந்து லவ் ஒரு மேட்டரை ஃபோக்கஸ் பண்ணியே வைக்கிறாங்க. எவ்வளவோ இது விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாமா சார்? ஆக்சுவலா செம ஐடியா. நான் இது நீங்க சொன்னதே வெரி நல்ல செம கொஸ்டின் தான். மேபி ஃபியூச்சர்ல அது மாதிரி கண்டிப்பா எனக்கு பண்ணணும். ஒரு சாங் இருக்குன்னா லைக் ஃபுட்டை பேஸ் பண்ணி ஒன்று பண்ணணும்ன்ட்டு நானும் என் ஃப்ரெண்ட் சுதர்ஷன் பர்மா மூவி மியூசிக் டைரக்டர் கூட அது ஒரு டாக் போயிட்டு இருக்குண்ணா. நாங்கள் ஒரு சாங் அது மாதிரி பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குண்ணா. கண்டிப்பா ஃபியூச்சர்ல அது மாதிரி ஒன்று பண்றேண்ணா. அபினா மேம் உங்ககிட்ட மைக்க மட்டும் சொல்லுங்க மேம். இது காமனான அச்சல் மேடம். இப்போ நீங்க தான பேசுறீங்க. ஆமா ஆமா அந்த சோசியல் மீடியால ரீல்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க. ஏகப்பட்ட பேர் ரீல்ஸ் போடுறாங்க. அத வந்து ஹையர் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் கூட ரீல்ஸ் போடுறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆபாசமான ரீல்ஸ் இருக்குல்ல, அது எக்ஸ்ட்ரீம் லெவல் கூட இது பண்றாங்க. ஹீரோயின்ஸா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்கட்டும். சோ உங்களுடைய பார்வையில இது எப்படி பாக்குறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் ரீல்ஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். எல்லா பிளாட்ஃபார்முமே வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணோம்னா அது அதோட குட் சைட் பார்க்க முடியும். ஸோ அதுதான் கரெக்டா யூஸ் பண்ணா அதுல நிறைய நல்ல விஷயம் இருக்கு. அது தப்பா யூஸ் பண்ணா அது தப்பா தான் போய் சேரும். சோ இருக்கிற பிளாட்ஃபார்ம் வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. உங்களுக்கு ஈவி தான் ரொம்ப பிடிக்குமா?
அரை கூட தரணும், அரை மாதம் தரணும். அதை ஏதோ ஒன்று ஏதோ ஃபுல்லாக கூட தருவாம இருக்கும். என்ன ஊற்றிருக்கீங்க? காதல் மட்டும்தானா? வேற எதுவும் இல்லை. நான் பயங்கரமா கேக்குறீங்க. இல்ல நான் பயங்கரமா கேட்டிருக்கீங்க. ஒண்ணும் இல்ல, நான் சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் தானா. அதுக்கப்புறம் நீங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் அன்பு நீங்க உள்ள ஊத்தி வெளியே எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்ஸ்ண்ணா. அவங்க நீங்க ஊற்றிருக்க, அதாவது ஆனா அவங்க எல்லாம் ஆனா சீனியர் ஆர்டிஸ்ட் நாங்க. இல்ல 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 எனக்கு இல்ல என் கூட நான் கம்பேர் பண்ணும்போது நான் நீங்க தப்பா கொடுங்க என் கூட. ஏன்னா எனக்கு அவ்வளவு நாலேஜே இல்லை. நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு ஒர்க் பண்ணேன். ஸோ என் கூட நான் அவங்க ஒர்க் பண்ணும்போது எல்லாமே ஒரு டேக் 2 டேக் தான் ஆச்சு. ரொம்ப அவங்க சொன்ன மாதிரி ஹாஃப் அ டேல முடிச்சோம்னா. ஸோ அப்ப நீங்க பார்த்துக்கலாம் எவ்வளவு ஒர்க் அவங்க பேஷனா பண்ணாங்கன்றது உங்களுக்கு தெரியும். எக்ஸாக்ட்லிண்ணா, அது தப்பே இல்லைண்ணா. ஏன்னா அக்செப்ட் பண்ணிக்கலண்ணா. நமக்கு எது வரும் எது வராது, அந்த ஆல்சோ எது இம்ப்ரூவ் பண்றோம்ன்றது நம்ம அக்செப்ட் பண்ணிட்டாவே லைஃப்ல நிறைய டெஃபினட்டா ஆகும். வெளியே நம்ம ஃபியூச்சர் ஐடியா என்ன இந்த மாதிரி இதெல்லாம் வரீங்க, ஃபியூச்சர்ல என்ன பண்ணலாம், ஏதோ ஃபியூச்சர் வரணும். ஆனா சின்ன வயசுல ரொம்ப தான் இதெல்லாம் ஆசை. நம்ம கிள்ளி கோரி விளையாடிட்டு லைஃப்ல ஒரு மூவி போறதுக்கு கஷ்டப்பட்ட பையனா. நம்ம போய் பார்த்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்ட்டு ஒரு பேஷன் இருக்கும் இல்லைன்னா, அது மாதிரி பண்ணணும்னு பண்ணிட்டு இருக்கேன்னா அது எங்க கூட்டிட்டு போகும்னு தெரியலண்ணா. நான் பண்ணணும்ட்டு எதனா அட்லீஸ்ட் இது மாதிரி எதனா ஒண்ணு பண்ணணும்ன்றது ஒரு ஆசை. இந்த மாதிரி ஆல்பம் சாங்ஸே பண்ணிட்டு இருக்க போறேன். அண்ட் ஃபியூச்சர்ல இன்கேஸ் எனி மூவிஸ் வந்தா ஐ வில் ட்ரை. நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன். ஆனா அப்புறம் நான் என்னோட கொரியோகிராஃபர் மட்டும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். சாரி. ஏன்னா அந்த மனுஷன் வந்து லைக் ஐ நோ ஹிம் லைக் ஃபார் அரௌண்ட் லைக் 15 years. எதுவுமே யாருக்கிட்டே எதுவும் எதிர்பார்க்காம செம்ம டேலண்ட் இருக்கு. அவர் லைஃப்ல கண்டிப்பா முன்னேறன்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அது நான் மறந்துட்டேன். அவர் பேர் மணி மான்சி. ரொம்ப தேங்க்யூ மணி. எப்பயுமே நான் எந்த டைம்லயும் உங்க தம்பியா அவங்க கூட எல்லாத்துலயும் இருப்பேன். So அதை மட்டும் I just want to say here. Hi Renu. ஜெய் சார் எங்க டான்ஸ் ஸ்கூல் இருக்கு. நாங்க யுஎஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலி திருப்பி கால் பண்ணிருந்தாங்க. ஒரு எபிசோட் கூப்பிட்டாங்க. அப்போதான் அந்த ஃபினாலே போயிட்டு இருந்துச்சு ஜோடி ஆரியோட. சோ அதனால போக முடியல. எனக்கு தெரிஞ்சு திருப்பி போவேனான்னு தெரியல. ஏன்னா எனக்கு நகைச்சுவை வர மாட்டேங்குது. அதை மறைச்சு பிரயோஜனம் இல்லை. சோ அதனால அவ்வளவு நல்ல நல்ல டேலண்டடான கோமாளிங்க இருக்கும் போது நான் எதுக்கு சும்மா அங்க சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா கோமாளியாவே வழி இல்லையா, குக்கா வேலையா? ஜெய் சார் பையனோட இயக்கத்துல வந்து நீங்க ஹீரோயினா பண்ண போறீங்க. ஒரு இன்டர்வியூல ஏதோ சொன்ன மாதிரி. ஐயா அந்த இன்டர்வியூவை நல்லா போட்டு பாருங்க. நீ ஃபியூச்சர்ல ஹீரோயினா நடிச்சா யாரு கூடமா நடிப்பேன்னு கேட்டாங்க. எனக்கு தளபதி அவர்கள் கூட நடிக்கணும்னு ஆசை. ஆனா அவர் கூட எல்லாம் நடிக்க முடியுமா தெரியல. அட்லீஸ்ட் ஒரு பையன் கூடயாவது நடிக்க முடியுமான்னு பாப்போம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். தயவுசெய்து போய் பாருங்க திருப்பி. தேங்க்யூ so much.